விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றவர சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரதமர் மோடியினுடைய வருகையொட்டி கடுமையான கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்பட்டிருந்தது. முன்பாக காலையில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமும் குழப்பமும் அடைந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். கூடுதல் தகவல். பிரதமர் மோடி 3 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று கன்னியாகுமரிக்கு வருகிறார். அவர் பகவதி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு மாலை விவேகானந்தர் மண்டபத்துக்கு சிறப்பு படகு மூலமாக சென்று தியானம் செய்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை அவர் குமரி கடலில் எழும் சூரியன் உதயத்தை கண்டவுடன் பின்னர் தனது அன்றாட பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் தியானத்தில் அமர்ந்தார். இந்நிலையில் இன்று 12 மணிக்கு மேல் அவர் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்க்க இருப்பதாக கூறப்படும் தகவல்களை அடுத்து சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலை சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு எந்தவித தடையும் இன்றி செல்லலாம் என்று பூம்புகார் கப்பல் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளும் அனுமதிக்கப்பட்டார்கள். அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றி பார்க்க இருப்பதாக வரக்கூடிய தகவலை அடுத்து அவசரமாக விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்த சுற்றுலா பயணிகளை படகுகள் மூலமாக வெளியேற்றி உள்ளார்கள். மேலும் சுற்றுலா படகு சேவையையும் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி காலவரையற்றையும் இன்று திடீரென நிறுத்தி உள்ளார்கள். திடீரென சுற்றுலா படகு சேவையை ஆரம்பிப்பதும் அதே சமயத்தில் திடீரென சுற்றுலா படகு சேவையை ரத்து செய்வதுமாக இருப்பதால் உள்ளூர் வெளியூரில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் கடும் குழப்பத்திலும் சுற்றுலா படகு சேவை உண்டுமா இல்லையா என்கிற ஏமாற்றத்திலும் இருந்து வருகிறார்கள். முறையான அறிவிப்பும் தொடர்ந்து சுற்றுலா படகு சேவை 2 நாட்கள் நடைபெறும் அல்லது 2 நாட்கள் தடை என்ற உறுதியான தகவலை மாவட்ட நிர்வாகமும் பூம்புகார் கப்பல் நிர்வாகமும் தெரிவித்தாலே ஒழிய சுற்றுலா பயணிகளிடையே மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் செயலாக இது கருதப்படுகிறது. மேலும் தற்பொழுது கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகளை அனுமதித்து வரும் நிலையில் கடற்கரைக்கும் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்பொழுது இருந்து வருகிறது. மதியம் 1 மணிக்கு மேல் மீண்டும் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய காரணத்தினால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பது முன்கூட்டியே தெரிவிக்க இயலாத சூழ்நிலையும் இருந்து வருகிறது கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில். விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.